விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் 11 ஒரு கண்டெஸ்டன்ட் தான் மீனாட்சி அவர்கள். ஸோ மீனுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே வந்து இருக்காங்க நம்ம மீனாட்சிக்கு. ஸோ மீனாட்சி சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. இந்த ஒரு சூப்பர் சிங்கர் மேடை அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் இதுவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரோவர்ட், இப்போது எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறியிருக்கேன் அப்படின்னா அது இந்த சூப்பர் சிங்கரால தான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட கேட்பாங்க, பரவாயில்ல நல்லா தமிழ் பேசுகிற, நல்லா நீ பாடுற, நல்லா கம்யூனிகேட் பண்ணுற, டான்ஸ் எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு மேடை வந்து எனக்கு பர்சனலாகவும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு தன்னம்பிக்கை அது வந்து கொடுத்துருக்கு. என்னால் வந்து ஓகே ஃபைன், நான் நல்ல இதெல்லாம் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லை, முன்னாடிலாம் வந்து ஒரு பாட்டுனா சும்மா அந்த டியூன் மட்டும்தான் நான் வந்து பாடிட்டு இருப்பேன். பட் ஆனால் லிரிக்ஸ் வந்து ரொம்பவே நோட்டடாக டீப்பாக வந்து இதில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த லிரிக்ஸில் அவ்வளோ கவனம்லாம் நாங்கள் வந்து செலுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கு என்னுடைய லைஃப்பில் அப்படின்ற மாதிரி பகிர்ந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.